ஹோட்டலை இழுத்து மூடி அதுல வந்த வருமானம் இல்லாம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த ஃபைனான்சரை பார்த்து அவன் மூஞ்சில பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஹோட்டலை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளைங்களா, இது வெறும் பேப்பர் இல்ல, நம்ம ஹோட்டலோட பத்திரம். என்ன சொல்றீங்க? ஹோட்டலோட பத்திரமா? எப்படி எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? நீங்க எப்படி வாங்குனீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த பத்திரத்தை கையில வாங்க. அம்மா, இந்தாங்கம்மா ஹோட்டல் பத்திரம். கடவுளே, அவங்க கிட்ட காமி. தம்பி, அப்பாடா. இந்தப்பா ஹோட்டல் பத்திரம். நம்ம ஹோட்டல் நம்ம கைக்கு வந்துருச்சுடா. ஆமா. மாப்பிள்ள, நான் உங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தியும் அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு என்னை மன்னிச்சு இந்த குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது மாப்பிள்ள. விடுங்க மாமா, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். எப்படி நல்லா இருந்த குடும்பம் திடீர்னு ஒவ்வொரு நாளும் எப்படி காலம் தள்ள போறோங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா தக்க சமயத்துல ஹோட்டலை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க மாப்பிள்ள. அத்தை, இந்த குடும்பத்துக்கு இருந்த கெட்ட காலம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் மட்டும்தான். என்ன மகா, சந்தோஷம் தானே? இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்னங்க வேணும்? என்ன மன்னிச்சிருங்க, கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். அதெல்லாம் விடு மகா, இனிமே நமக்கு நல்ல காலம் தான்.